கூடுதல் கட்டணம், மீட்டர் போடாதது உள்ளிட்ட பல்வேறு அதிரடி சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு ஆட்டோக்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஆட்டோ பயண கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு மீட்டர் பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆனால் மீட்டர் போடாமல் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தொடர் புகார் வரவே திங்களன்று போக்குவரத்து போலீசார், வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அதிரடி சோதனையை துவக்கினர். சென்னையில் 25 குழுக்கள் இச்சோதனையில் ஈடுபட்டு விதிமீறிய ஆட்டோக்களை பறிமுதல் செய்ததோடு அபராதமும் விதித்தனர். ஆட்டோ கட்டணம் தங்களுக்கு கட்டுப்படியாகவில்லை என்றும் GPS கருவி பொருத்திய டிஜிட்டல் மீட்டர் வழங்குவது எப்போது என்று கேள்வி எழுப்பிய ஆட்டோ ஓட்டுநர்கள் RTO அலுவலக முறைகேடுகளை தடுக்க வேண்டும் என்றும் கூறினர். இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. இன்னைக்கு பெட்ரோல் விலை, டீசல் விலை கம்மியா இருந்தாலும் நாளைக்கு 10 ரூபாய் ஏறிச்சுன்னா இது ஈடு கட்டுறதுக்கு கவர்மெண்டால முடியுமா? நாங்க ஈடு கட்டினா எங்களால முடியாது. எங்களுக்கு 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபாவும் கிலோமீட்டருக்கு 15 ரூபாவும் ஏத்தி கொடுக்கும்படி நாங்க கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இது வரைக்கும் இந்த மீட்டர் சொல்லி போன செப்டம்பர் மாசம் இந்த மீட்டர் DGS மீட்டர் பொறுத்துறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 80 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் வரல. ஒன்றரை வருஷம் ஆச்சு, எங்களுக்கு இன்னும் வரல. வரும் 30ஆம் தேதி வரை இந்த அதிரடி ஆய்வு தொடரும் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். விதிமுறை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.